கண்ணன் நிலாவை பார்க்கணுங்கிறான். நிலவோ இறங்கி வருவதாக தெரியவில்லை. சந்திரன் பதில் சொல்றான், நன்னாதான் வியாக்கியானம் எல்லாம் பண்றேள். என்னமோ சின்ன குழந்தை பாஞ்சு வருமா, சந்திரனை பிடிச்சிடுமா, தொட்டுடுமா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சின்ன குழந்தையால என்ன பண்ண முடியும்? நான் இது போல எத்தனையோ குழந்தைகளை பார்த்திருக்கேனே அப்படின்னு விட்டான் சந்திரன். சீச்சி, இவனால என்ன பண்ண முடியும்? இலக்காரமா நினைக்கிறோம் இல்லையா? இகழேல், அப்படி இகழ்ந்து விடாதே. கண்டாய், நன்னா பாத்துக்கோ, இந்த குழந்தையெல்லாம் அந்த மாதிரி இகழ்ந்து விடாதே, அது இளம் சிங்கம். ஓஹோ, சந்திரன் கேட்டான், இந்த இளம் சிங்கம் என்ன பண்ண முடியும்னு கேட்டான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, போன பாட்டிலேயே சொல்லிட்டேன்ப்பா, தாவி குதிச்சு உன்னை பிடிச்சிடுவான்னு. நம்ப முடியலன்னா மகாபலிட்ட போய் கேளு. இவன் இளம் சிங்கமா சின்ன வடிவத்தோடு வந்தா இவன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்கிறத நான் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீ நேரா மகாபலிட்ட போய் அப்படியே ஒரு வார்த்தை கேட்டுன்னு வரியா? சந்திரா, உனக்கு ரொம்ப தூரம் இல்ல, பூமிக்கு கொஞ்சம் கீழே போனா அதல விதல சுதல மூணாவது லோகம் சுதல லோகம்னு இருக்கு. அந்த சுதல லோகத்துல மகாபலின்னு ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட போய் சின்ன பையன் என்ன பண்ணுவான்னு கேளு, மகாபலி சொல்லுவான்னா. சந்திரன் பார்த்தான், நீங்க ரொம்ப பேசுறேன், உங்ககிட்ட வரத்துக்கு நான் மகாபலிட்டியே போறேன்னு சொல்லி சந்திரன் மகாபலிட்ட போயிட்டான். மகாபலிட்ட போய் கேட்டானா, சின்ன பிள்ளை என்ன பண்ணுவான்? மகாபலி நடுங்கி சொன்னானா, சின்ன பையனா? தெரியும்பா, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் 2 அடி உயரம் உள்ள சின்ன பையனா வாமனமூர்த்தியா வந்தான். குரலுக்கு எப்படி 2 அடியோ வாமனமூர்த்தியும் 2 அடி. அதனாலதான் திருக்குறளப்பன் என்றே சொல்வார்கள். திருக்குறள் போல சின்னதா தான் இருப்பார், ஆனா குரலுக்குள்ள உலகமே அடக்கம்னு சொல்ற மாதிரி உலகத்தையே அளந்துடுவார். மகாபலி சொன்னா, சின்ன பையனா வந்தார், சின்ன காலை காட்டி என்கிட்ட 3 அடி நிலம் கொடுன்னு கேட்டார். நானே சொன்னேன், என்னடா இது, சக்கரவர்த்திட்ட வந்து 3 அடி நிலம் கேட்கிற, அதுலயும் விடல அந்த வாமனமூர்த்தி. என் காலால 3 அடினார். நான் சொன்னேன், 3 அடின்னு இன்ச்சு டேப் வச்சு அளந்தாலே பெருசா நிலம் வராது, உன் கால் ரொம்ப குட்டியா இருக்கு, இந்த குட்டி காலால் 3 அடியான்னு கேட்டேன். ஆனா நான் தாரவாத்து கொடுத்தவாறே என்ன பண்ணிட்டார்னா, கிடுகிடு கிடுகிடுன்னு ஓரடியால் மண்ணுலகம் மற்றொரு அடியால் விண்ணுலகம்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா மண்ணுலகம் எல்லாம் வலது திருவடியால அளந்து வச்சுட்டார். அடுத்து இன்னொரு திருவடி மேல போயிட்டே இருக்கு. சந்திரனை தாண்டித்து, சூரியனை தாண்டித்து, இப்படி சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் எல்லாவற்றையும் அந்த இடது திருவடி கடந்து பிரம்மாவின் சத்தியலோகம் வரை போய் அந்த இடது திருவடி சத்தியலோகம் வரைக்கும் அளந்துடுத்து, விண்ணுலகத்தை அளந்துடுத்து. ஓரடியால் மண்ணுலகம் மற்றொரு அடியால் விண்ணுலகம், இதையெல்லாம் அளந்து பெரிய பெரிய சாதனையை இந்த பகவான் சின்ன குழந்தையா வந்து படைச்சுட்டான்னா. சந்திரன் பயந்துட்டான்.